மக்களவை தேர்தலையொட்டி தமிழ்நாடெங்கும் பயணித்த புதிய தலைமுறை சிறப்பு பேருந்து வாக்கு எண்ணிக்கையொட்டி மீண்டும் களத்தில் இறங்க உள்ளது. தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். அவரோடு பேசலாம். பாலவெற்றிவேல், தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தல் சமயத்தில் இந்த தேர்தல் சிறப்பு பேருந்து பயணித்தது. தற்பொழுது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளும் வந்திருக்கிறது. தற்பொழுது நீங்க எங்க இருக்கிறீங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கார்த்திகா, தேர்தல் நாளே புதிய தலைமுறை என்கிற ஒரு சொற்றொடரை போற்றும் வகையில புதிய தலைமுறை தொடர்ச்சியாக தேர்தலுக்கு குறிப்பாக மக்களை ஜனநாயக ரீதியில் தயார்படுத்துவதற்கான விழிப்புணர்வு மற்றும் நேர்காணல்களை தொடர்ச்சியாக பல தேர்தலில் கையாண்டு வருகிறது. இந்நிலையில 18வது மக்களவை தேர்தலிலும் ஜனநாயக திருவிழாவை போற்றும் வகையில மிகப்பெரிய ஒரு பேருந்திற்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி நவீன வடிவமைப்புகளோடு இந்த பேருந்து தமிழ்நாடு முழுவதும் 39 தொகுதிகளிலும் புதுச்சேரியோடு சேர்த்து 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இது வலம் வந்தது. முக்கியமாக 60க்கும் மேற்பட்ட தலைவர்களோடு விவாதம், கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. பொதுமக்களுடைய பிரச்சனைகள் அந்தந்த தொகுதிகளில் இருந்து மக்களிடமே கேட்டு பெறப்பட்டன. தேர்தல் வாக்குறுதிகள், தலைவர்கள் அன்றென்று பேசும் தரவுகளை இங்கே விவாதிப்பது போன்ற பல விஷயங்கள் நடைபெற்றது. மொத்தமாக 4500 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணித்துள்ள இந்த பேருந்துல கனிமொழி, அண்ணாமலை, ராசா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் எல்லாருமே பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் இந்த மேடையில் பேசிய பல கருத்துக்கள் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்கிற கட்சியே இருக்காரு என்கிற ஒரு கருத்தை இந்த இடத்துல தான் முதலாக தெரிவித்தார். அவருடைய பேச்சுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தொண்டர்களிடையே பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில அது கூட ஒரு தேர்தலில் ஒரு திருப்பு முனையாக இரண்டு கட்சிகளுக்கும் இடையே ஏற்பட்டது. அதே போன்று தூத்துக்குடி எம்பியாக நிறுத்தப்பட்டிருந்த கனிமொழியும் இந்த மேடையில் அதிமுக என்கின்ற கட்சிதான் எங்களோட மோதல்கள் இங்கு இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ராசாவும் 2G வழக்கு போன்ற பல முக்கிய விவகாரங்கள் பற்றியும் மோடி அரசை பற்றியும் அவர் விரிவாக இந்த பேருந்தில் பேசியிருக்கிறார். இந்நிலையில்தான் மக்களவை தேர்தல் முடிவுகளை நொடிக்கு நொடி பதிவு செய்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் மட்டுமில்லாது இந்தியா முழுவதுமே களத்தில் இருக்கிறார்கள் புதிய தலைமுறை செய்தியாளர்கள். எனவே நொடிக்கு நொடி அவர்கள் கொடுக்கக்கூடிய தரவுகளை மக்களிடம் நம்பகத்தகுந்த வகையில துல்லியமாக கொடுப்பதற்காக புதிய தலைமுறை பேருந்தும் தற்போது களத்தில் இருக்கிறது. தற்போது நாம் சென்னையினுடைய மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக விளங்குகின்ற, மக்களின் மனசாட்சியாக விளங்குகின்ற மெரினா கடற்கரையில தான் இருக்கிறோம். பறவைகளாக சூழப்பட்டுள்ள இந்த அழகிய ரம்மியமான காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. இன்றைய நாள் முழுவதும் புதிய தலைமுறை பேருந்து சென்னை முழுவதும் வலம் வரப்போகிறது. மேலும் இங்கு LED ஸ்கிரீன்களும் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நேரடியாக தேர்தல் விவரங்களை தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளும் புதிய தலைமுறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது. கார்த்திகா, பாலவெற்றிவேல், தமிழகம் முழுக்க இந்த தேர்தல் சிறப்பு பேருந்து பயணித்த அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். அந்த தேர்தல் சிறப்பு பேருந்து அப்படிங்கிறது சிறப்பு பேருந்து மூலமாக புதிய தலைமுறையின் மேடை மூலமாக பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சாங்க. அது குறித்த விவரங்களையும் சொன்னீங்க. இன்னைக்கு இந்த தேர்தல் சிறப்பு பேருந்தினுடைய பயண திட்டம் என்னவாக இருக்கிறது? மக்கள் எந்தெந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் இந்த பேருந்தை பார்க்கலாம்? அது குறித்த விவரம். வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் மெரினாவிலிருந்து கிளம்பும் பேருந்து தொடர்ச்சியாக சென்னையினுடைய முக்கிய இடங்கள், முக்கிய அடையாளங்கள் வழியாக பயணிக்க போகிறது. தலைமைச் செயலகத்தில் தொடங்கி சென்ட்ரல் ஸ்டேஷன் மற்றும் டி நகர் வணிக வீதிகளிலையும் தென் சென்னை பகுதிகளை பொறுத்தவரை சோழிங்கநல்லூர் வரை பயணிக்க திட்டமிட்டிருக்கிறோம். வட சென்னை தொகுதியை பொறுத்தவரை எண்ணூர் வரை பயணிக்கிறதுக்கான திட்டங்கள், ஏற்பாடுகள் தயாராக இருக்கிறது. அது மட்டுமின்றி தேர்தல் கள நிலவரங்கள், அதாவது ஒரு 11 மணி அளவில் முன்னிலை நிலவரங்கள் எல்லாம் தெரிய வந்தவுடன் நாம் தலைவர்களோடும் இங்கு நாம் கலந்துரையாட உள்ளோம், பொதுமக்களோடும் பேச உள்ளோம். மேலும் இந்த தேர்தல் முழுமையான முடிவுகள் வரும் வரை சென்னை முழுவதும் நாம் வலம் வந்து கொண்டே இருப்போம். மக்களுக்கு நம்பகத்தகுந்த துல்லியமான தகவல்களை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதிய தலைமுறை அலுவலகத்தில் தயார் நிலையில் இருக்கும் நிலையில களத்தில் செய்தியாளர்களும் தயாராக இருக்கிறார்கள். புதிய தலைமுறை சிறப்பு பேருந்தும் தயாராக இருக்கிறது. எனவே ஜனநாயக திருவிழாவை போற்றும் வகையில் தேர்தலில் வலம் வந்து நாம் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் யார் என்கின்ற விவரங்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். கார்த்திகா, தேர்தல் சிறப்பு பேருந்து மூலமாக என்னென்ன விஷயங்களை சொல்ல போகிறீங்க அப்படிங்கறத பருந்து பார்வை காட்சிகளோட அழகா விளக்கினீங்க பாலவெற்றிவேல். விவரங்களுக்கு நன்றி.